ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ குரு காஞ்சி மகாபெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாச்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருவி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நம்ம தொடர்ந்து குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் குரு சுக்கிரன் டிவில நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துல நம்ம வீடியோ பதிவு பண்றோம். நம்முடைய சேனலை பாக்குறாங்களா, அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொரு கர்ம வினைக்கும் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அதை தாண்டி எப்படி பயணிக்கணும், அதை பார்த்தாவே நம்ம எல்லாமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. கால புருஷனுக்கு 12ஆம் வீட்டத்துல மீனராசில சுக்கிரபான் உச்சமாகிறாரு. இது லாப சுக்கிரன். யாருமே ஆசை இல்லாத மனிதனே இருக்க முடியாது. மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். யாராச்சும் சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியை வந்தா ஜாதகம் எடுத்து பார்ப்பாம பாருங்க, ஏதாச்சும் யோகம் இருக்குமா? திடீர் யோகம். மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், உல்லாச காரு பங்களா, இதுக்கு எல்லாமே சுக்கிர பகவான் தாங்க. இனிப்புக்கு காரகர், நடிப்புக்கு காரகர், கலைக்கு காரகர், இசைக்கு காரகர். அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார்? கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி கரெக்டா ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் மீனராசில உச்சமாயி சஞ்சாரம் செய்யறார். அப்ப எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னிகா ராசி. கன்னி ராசினாவே ஃபுல்லாவே இந்த ராசியுடைய குணம் எப்படி இருக்கும்? ஒருத்தரை கவரக்கூடிய குணம் கன்னி ராசிட்ட உண்டு. நிறைய கற்பனவாதி கன்னில பிறந்துட்டாவே. நிறைய கலை கற்பனை அதிகமா இருக்கும் கன்னி ராசியில பிறந்துட்டா. கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த கன்னி ராசி என்பர்கள். உழைப்பாளின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கன்னி ராசியை கண்டிப்பா சொல்லலாம். இதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க. கன்னி ராசியில பிறந்தா நிறைய ஒரு ஆசை இருக்கும். லைஃப்ல நிறைய ஆசை இருக்கும். லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய எண்ணம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் கன்னி ராசி என்பவர்கிட்ட. அது மட்டும் இல்லைங்க, இது பொதுவாக இந்த ராசி காலபுருஷன் 6வது ராசினால எப்பவுமே தொழில் வேலை பிசினஸ் இதை பத்தி தான் அவருடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். வேற எந்த சிந்தனை இருக்காது கன்னி ராசியில பிறந்துட்டாவே. நம்ம சொந்த கால நிக்கணும், நம்ம ஏதாச்சும் நம்ம முன்னேறணும் அப்படி எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓடிருக்கு. நிறைய ஒரு தடைகளை தாண்டி வருவாங்க. ஆனா இவருடைய எண்ணங்கள் எல்லாமே லாபம், வருமானம், இன்கம், வேலை, உத்தியோகம் இதை பத்தி தான் கன்னி ராசி இருக்கும். அப்படிப்பட்ட ராசி தான் இந்த கன்னி ராசி. அவருடைய கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் பார்க்கிறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி பார்க்கிறோம். எல்லா கிரக பயிற்சியுமே நிறைய சப்போர்ட் பண்றாங்க கன்னி ராசி என்பவர்கள். நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த கன்னி ராசிக்கு சுக்கிர பகவான் என்ன யோகத்தை கொடுக்க போறார்? பொதுவா சுக்கிரன்னா யாருங்க? ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க. யாருதான் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது இல்ல. மனசுல நிறைய ஆசை இருக்கும். லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும், நிறைய ஆசை மனசுக்குள்ள சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்துட்டாவே ஜாதகத்துல
சில பேர் பாருங்க சுக்கிர புத்தி வந்து ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க, ஆஹா சுக்கிர புத்தி வந்துருச்சு, எதுவும் யோகம் வருமா, நம்ம ஜாதகம் எது இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை வரும். ஏன்னா இது திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு அளவில்லாத ஒரு ஆசையை காட்டி நல்ல ஒரு இன்பத்தை, இன்பக்காரகாரனா சுக்கிரன் தான். நல்லா சுகமா இன்பமா இருக்குன்னா சுக்கிர பகவான் ஜாதகத்துல நல்லா ஒரு பலமா இருக்கணும். உங்களுக்கு சுக்கிர பகவான் யாரு நல்லா பாத்துங்க, உங்களுக்கு 2ஆம் வீட்டதி பாக்கியாதிபதி. அவர் தான் வருமானத்தை முடிவு பண்ணுவார், செல்வ வருமானம் இன்கம் எல்லாமே முடிவு பண்ணக்கூடிய கிரகம் அந்த சுக்கிர பகவான் தான். அடுத்து யாரு? 9ஆம் வீட்டு அதிபதி. இதுக்கெல்லாம் அவர் காரகமா வர்றார். அப்படிப்பட்ட அந்த சுக்கிர பயிற்சி கன்னிகா ராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லி ஒரு பொதுவான ஒரு பலனை தான் வைக்கிறேன். சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனுக்கு கொண்டு போயிடாங்க. தயவு செய்து உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் எடுத்து பாத்துக்கணும். ஏன்னா இறைவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பார். எப்ப அந்த கர்ம வினை வரும்னா தசாபுத்தின்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா, அப்பதான் அந்த பலவீனத்தை பார்ப்பாங்க. எல்லா நேரமும் ஒரு மனிதன் பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க. அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கணும். நீங்க பிறப்பீங்க பாத்தீங்களா, பிறக்கும் போது பிறந்த நேரத்துல தசாபுத்தி கிரகம் உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுல உனக்கு தொழில் பண்ணுப்பா, சூப்பரா இருக்கும், படிப்பு கல்வி இத்தனை வயசுக்கு அந்த பையனுக்கு நல்லா இருக்கும், இவர் அரசு தொடர்பு போவார், வெளிநாடு போவார், வெளியூர் போவார், இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த தசா வருது, இந்த புத்தி வருது, இந்த கிரகம் இவருக்கு நல்லதை பண்ண போது சொல்லுவாங்க. அப்ப ஜாதகத்துல உள்ள தசா புத்தியை பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும். இப்ப சுக்கிர பகவானை பத்தி நம்ம பேசுறோம். சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எத்தனாம் வீட்டுல இருக்கிறாருன்னு பார்க்கணும். நீங்க பிறந்த நேரத்துல வந்து பார்க்கும்போது சுக்கிரன் ஒவ்வொரு ராசியில இருந்து வருவார். அப்ப நல்ல இடத்துல இருக்காரா, யோகமான இடத்துல இருக்காரா, யோகம் இல்லாத இடத்துல இருக்காரா, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. சூப்பரா இருக்கும், மாறாது. ஒவ்வொரு லக்னத்துக்கு சுக்கிரன் யோகமா வருவாரு இல்ல பலவீனமா வருவார், அதையும் நம்ம பாத்துக்கணும் ஜாதக ரீதியில. அதை பொறுத்துதான் அந்த கோச்சார கிரகம் உங்களுக்கு மேட்ச் பண்ணி பலனை கொடுக்கும். அதான் நான் எல்லா வீடியோல என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் விதியை முடிவு பண்ணுங்க, அடுத்து மதிய பண்ணலாம். விதி மதி கதி இது மூணுமே பார்க்கணும். விதிங்கிறது பிறப்பு ஜாதகம், மதிங்கிறது தசாபதி, கதிங்கிறது கோச்சார பலன். இது மூணுமே நல்லா இருக்கணுங்க. அதனாலதான் பொதுப்பல் எல்லா வீடியோவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில பேர் என்ன சொல்றாங்க, நீ சொல்றக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குறாங்க, இதையும் தாண்டி தசாபதி தான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணும். இப்ப இந்த சுக்கிர பயிற்சி கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறோம் பார்ப்போம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். உங்க ராசிலே பாருங்க, கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கன்னிகா ராசியில 6ஆம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க கும்ப ராசியில. அடுத்து 7ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராக பகவான், ஒரு 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது மீன ராசியில 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மேச ராசியில. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 8ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அதாவது மேஷ ராசியில போய் உச்சமாயிருவார். அடுத்து மற்ற எல்லா கிரகமுமே பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல இருக்கும். 23ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் எங்கே போறாருன்னா கரெக்டாக அதாவது 7ஆம் பாவத்துக்கு போறாரு, மீனராசிக்கு போறாரு. மற்றபடி பார்த்தா சுக்கிரன் உங்களுக்கு உச்சமா இருக்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் சொல்லல, 2ஆம் வீடு 9ஆம் வீடு உச்சம், அது பாக்யாதிபதி உச்சமா இருந்து உங்க ராசியை பாக்குறாரு சுக்கிர பகவான். நீசபங்க ராஜ யோகம் மாறுது. கன்னி ராசிக்கு இது என்ன சொல்லுவாங்கன்னா நீசபங்க ராஜ யோகம்னு சொல்லுவாங்க. ஏங்க நீசபங்க ராஜயோகம்? ஒரு கிரகம் போய் நீசமாயி அது வக்ரமான அது நீசபங்க ராஜயோகமா மாறிடும். புதன் கரெக்டா ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி வக்ரமாகிறார், நீசமாயி வக்ரமாகிறார். நீச பங்கத்தோட சுக்கிரனை சேர்ந்து வக்ரமான அது நீசபங்க ராஜயோகமா மாறுது. அப்ப எப்படி மட்டும் பலன் இருக்கு மட்டும் கேட்டு பாருங்க. சூப்பரான பலன் கன்னிராசி. கன்னிராசி சொல்லி வச்சு அடிக்கலாம், அடி ஒவ்வொரு அடியும் தரமான ஒரு பலனை பார்ப்பீங்க. கன்னிராசி இதுக்கு முன்னாடி தரமான பலவீனமான ஒரு பலனை பார்த்தாங்க தெரியுங்களா? எதிர்பாராத கண்டத்தையே பார்த்தவங்க கன்னிராசிக்காரங்க தாங்க. ஏன் உடம்பு பிரச்சனை இருந்தா கேட்டு பாருங்க, அம்மாவோட உடல்ல மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடினார கேட்டு பாருங்க ஆமாம்பாரு. இல்ல இடத்துல பிரச்சனை இருந்தா, பூமியில பிரச்சனை இருந்துச்சா, இதையும் கேட்டு பாருங்க ஆமாம்பாரு. டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருந்துச்சா, கால்நடையில வண்டி வாகனத்துல விரைய செலவு வச்சுச்சா, ஏதாச்சும் ஒரு விரைய செலவு பண்ணா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவார் கன்னிராசி. அடுத்து எங்கேயா பாரு பாயிண்ட 7ஆம் பாவத்துல வச்சிருவாரு மனைவி கிட்ட. மனைவி கிட்ட பிரச்சனை வச்சா கேட்டு பாருங்க ஆமாம் பாரு. இல்ல நண்பர்கிட்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆமாம் பாரு. இல்ல கூட்டத்துல நம்ம பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமாம் பாரு. பொதுமக்களோட ஒரு கெட்ட பேர் எடுத்தியான்னு கேட்டு பாருங்க ஆமாம் பாரு. பெண்ணால பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆமாம் பாரு. ஆனால பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்ட தான் ஆமாம் பாரு. வாழ்க்கையில என்ன விஷயம் பார்க்கணும் எல்லாத்தையும் நான் பார்த்த ராஜாம்பாரு கன்னிராசிக்காரர். அடுத்து வேலை உத்தியோகத்துல அப்படியே டவுன் பண்ணிடுவாரு. அப்படியே வேலை உத்தியோகத்தை அப்படியே மந்தமான தன்மைக்கு உங்களை தள்ளி கொடுத்துருப்பாரு. எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பா இருந்திருக்காது. நான் வேலை உத்தியோகத்திலையும் சொல்றேன், கன்னிராசிக்கு நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வந்துச்சு. 100% வேலை இடத்த மாத்தினதான் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவார், சொல்லாம இருக்க மாட்டார்.
இது எல்லாமே கன்னிராசிக்கு இருந்துச்சு. இந்த சுக்கிர திசையானது உங்களுக்கு, இந்த சுக்கிர பயிற்சியானது உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுத்துரும். சுக்கிர புத்தி வரணும் ஜாதகத்துல. வந்து டைமிங் கரெக்டா இருந்து மேட்ச் பண்ணி தூக்கி வச்சோம்னா கரெக்டா 100% சூப்பரா இருக்கும். முதல் பலன், என்னுடைய முதல் பலன் கன்னியா ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். திருமணத்துல நான் சொன்னல எவ்வளவு ஒரு பிரச்சனை பாத்தீங்க லைஃப்ல, அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருவார். இப்ப திருமணம் கைகூடி வரும். புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார். காதல் திருமணம் சூப்பர். இரண்டாவது திருமணம் சூப்பர். காதல் திருமணம் சூப்பர். இரண்டாவது திருமணம் சனி பகவானே 5ஆம் வீட்டு அதிபதி குருவை பாக்குறார், 7ஆம் வீட்டு அதிபதியை. குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிர நட்சத்திரம். சுக்கிரன் எங்க இருக்காரு? உச்சத்துல போய் உட்காந்துட்டாரு. அப்ப என்ன பண்ணுவார்? காதல் திருமணத்தை சக்சஸ் பண்ணி வச்சிருவாரு. அப்ப திருமணம் நடக்கலாம், திருமணம் முடிச்சிடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், எந்த திருமணம் கண்டிப்பா முடிச்சிருவார். குழந்தை பாக்கியம் இனிமே கிடைக்கும். பிடிச்ச கண்டிப்பா நல்ல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல பிரச்சனை ராஜா, எனக்கு பயங்கரமா பிரச்சனையா இருக்கு, எந்த பண்ணாலும் சரி சொத்துல நான் கோர்ட்டு கேஸா அலைஞ்சிட்டு தான் இருக்கணும், வாழ்க்கை ஃபுல்லா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ராஜா, இனிமே கிடைக்கல. இப்ப கிடைப்பா இருக்கு, கவலைப்படாதீங்க. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் எல்லாமே அனுகூலமா இருக்கும். சொத்து வரும். அந்த சொத்து டாக்குமெண்ட்ல பிரச்சனைகளும் சரியாகும். இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்குவீங்க. சுக்கிரன் உச்சமா இருக்கனால ஆடம்பர பங்களா, ஆடம்பர காரு, பங்களா எல்லாமே வரணும். தசாபதி நல்லா இருந்துட்டால் இது எல்லாமே நடந்துரும். வேலை உத்தியோகம், இடம் மாறணும். நான் வெளிநாட்டை வேலை பார்க்குறேன், இப்ப இடத்த மாத்தலாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், கரெக்டா பிளான் பண்ணிட்டேன், கண்டிப்பா மாறலாமா இந்த மாசத்துக்கு அப்புறம்? கண்டிப்பா சுக்கிர பேச்சுக்கு மாறி போயிட்டே இருங்க, கண்டிப்பா மாற்றம் உண்டு. இப்ப சுக்கிர பேச்சுக்கு அப்புறம் வேலை உத்தியோகம், இடம் மாற்றம், தைரியம் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றமா அமைச்சு கொடுத்துருவாரு. எதிர்பார்க்காத வேலைன்னா சூப்பரா நடக்குது. நிறைய பேருக்கு எதிர்பார்க்காத வேலை எல்லாம் உத்தியோகத்துல உயர் பதவி உண்டு. வெளிநாட்டுலயும் வெளியூர் சரி எல்லாம் கண்டிப்பா வேலை உத்தியோக இடமாற்றம் உண்டு. நிறைய பேருக்கு நான் வேற கம்பெனிக்கு ரெசியூம் கொடுத்தேன், எல்லாம் ஓகே ஆச்சுன்னா வேலை கிடைக்கல, கண்டிப்பா முயற்சி பண்ண கிடைக்கும். வேற கண்ட்ரியே நான் மாத்தணும், கண்டிப்பா மாறலாம். வேலை உத்தியோக இடமாற்றம் கண்டிப்பா வருது. உயர் பதவி ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா பண்ணுங்க. மெயினா படிப்பு கல்வி சூப்பராக. மெயினா நான் திருமணத்தை விட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் படிப்பு கல்வி தான் சொல்லணும். கன்னிராசிக்கு கல்வியில பெற்றோர் அதிக மதிப்பெண் எடுக்கிறதே கன்னி தான். இனிமேல் கன்னிக்கு எல்லாமே யோகம் தான். கன்னியில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், படிப்பு கல்வி டாப்பா இருக்கும். நண்பர்கள்ட்ட நல்லா பழக்க வழக்கம் புரிஞ்சு நம்மளாம் ஒண்ணு சேருவீங்க. கல்வியில பெற்றோட நல்ல பேருக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும். எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கல்வியில. அப்ப கல்வி தடைகள் இல்ல. அரசாங்க எக்ஸாம் எழுதும், தைரியம் எழுதுங்க, வேலை கிடைச்சிடும். எங்க போய் கடை கடன் லோன் கிடைக்கும், உடனே ஜாக்சன் ஆகும். நிறைய பேருக்கு லோன் உடனே சுக்கரம் உச்சமா அள்ளி சூப்பரா கொடுத்தாரு. இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். வீடோ, இடமோ, பூமியோ வாங்க போறீங்க. நிறைய பேருக்கு யோகம் வருது. தாயுடைய உடல் சம்பந்தப்பட்டது, தந்தையோட உடல் சம்பந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. அரசியல் பில்டு, பட்டைகள் பார்க்கும், பொதுமக்களோட நல்ல பேர் தான் இனிமே. இந்த மனுஷனா நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவங்கிற பேர் உங்களுக்கு வரும். பெண்களுக்கு எந்த விஷயம் சாதிச்சுக்கலாம். லாட்ரி யோகம் நிறைய பேர் எடுங்க. சுக்கிரன் உச்சமாயிட்டார், பெருங்கொண்ட பணம் வரப்போகுது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகத்துக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோம். அதுல அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் உத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே எல்லாமே யோகமா இருக்கும். உத்திரத்துல பிறந்தவங்க கரெக்டா பாருங்க, சூப்பரான டைம் வருது. அரசாங்க வேலை எழுதுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோக இடமாற்றம் வரும். படிப்புகள் நல்லபடியா கொடுத்துருவாரு. தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. எங்க போய் கடன் உதவி உடனே கிடைக்கும். இனிமே எல்லாமே ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறாரு. இடம், பூமி, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே கிடைக்கிற யோகம் சிறப்பா அமைச்சுக்கூடாது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது. அடுத்து அஸ்தத்துல பிறந்தவங்க நிறைய கற்பனை, கலை, இசை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இறந்த அஸ்தத்துல பிறந்தவங்க தான். உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. வாழ்க்கையில என்ன கற்பனை மனசுல வச்சு அந்த கற்பனை எல்லாமே நிஜமாயிரும். மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் போது லாபமும் இன்கமும் வேலை. நீங்க தான் குடும்பத்தை தந்தை மாதிரி தாய் மாதிரி இருந்து பார்ப்பீங்க. நல்லா படிப்பு, கல்வி, ஞான அறிவு உங்கள்ட்ட நிறைய உண்டு. அஸ்தத்துல பிறந்துட்டா அறிவு திறன் எங்கேருந்து தான் வரும் வந்துருவாரு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தா. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தொழில நல்லா ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. தொழில மிகப்பெரிய வெற்றி, லாபங்கள் சிறப்பா இருக்குது. இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது. அதாவது இந்த அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும் எல்லாமே மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அரசாங்க எக்ஸாம் எழுத தைரியமா எழுதுங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டு. உணவு சம்பந்தப்பட்ட தொழில், டிராவல்ஸ் வச்சு கொடுத்த நபர்கள், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கிற நபர்கள், கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், நீர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து சித்திர நட்சத்திரம். கொஞ்சம் முன்கோவம் நிறைய வரும் உங்கள்கிட்ட. கோபத்தை குறைச்சவே நீங்க ஜெயிச்சிருவீங்க. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். வண்டி, வாகன பிசினஸ் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், இனிமே இருக்காது. இதுலயுமே ஜாமீன் போட்டு மாட்டிட்டு முழிப்பீங்க, இனிமே அந்த பிரச்சனை வராது. நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருக்கும், மனைவிட்ட பிரச்சனை இருக்கும், எல்லாமே இப்ப சரி பண்ணி கொடுத்துருவாரு.
வெளிநாடு வெளியுறவு சூப்பரா இருக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்துருவாரு. காக்கி யூனிஃபார்ம், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுக்குறாரு. இனி எது வந்தாலும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அதாவது இந்த கன்னி, இந்த சித்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னிகா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.